மாணவி உரையாடல். 3 பெரும் தத்துவங்கள்: அத்வைதம், விசிஷ்டாத்வைதம், துவைதம் பற்றிய எளிய விளக்கம். குருவை சந்திக்கும் ஒரு மாணவி இந்திய தத்துவ மரபில் நின்று நிலைத்திருக்கின்ற முக்கியமான 3 தத்துவங்களை குறித்து வினவி விளக்கம் பெறுகிறாள். குருவே, வணக்கம். வா காக்கை பாடினி, அமர். இன்று உன் கண்கள் ஏதோ தீவிரமான சிந்தனை தேடலில் நீ ஈடுபட்டிருப்பது போல் காட்சியளிக்கின்றனவே. ஆம் குருவே, நான் பல ஆன்மீக நூல்களை படிக்கிறேன். சிலர் நீயே கடவுள் என்கிறார்கள், சிலர் கடவுள் வேறு நீ வேறு என்கிறார்கள், சிலர் நீ கடவுளின் ஒரு பகுதி என்கிறார்கள். எனக்கு ஒரே குழப்பமாக இருக்கிறது. ஆதிசங்கரர், ராமானுஜர், மத்வர் என மகான்கள் ஏன் வேறு வேறு விதமாக சொன்னார்கள்? உண்மையில் கடவுளுக்கும் எனக்கும் என்ன உறவு? இது குழப்பமல்ல காக்கை பாடினி, இது ஆன்மீகத்தின் பல பரிமாணங்கள். ஒரே மலையை தாழ்வாரத்திலிருந்து பார்த்தால் ஒரு மாதிரி தெரியும், பாதி தூரத்தில் வேறு மாதிரி தெரியும், உச்சிக்கு சென்றால் வேறு மாதிரி தெரியும். இந்த 3 தத்துவங்களுமே வேதாந்தம் என்ற மரத்தில் காய்த்த கனிகள். நீயே கடவுள் என்பது அத்வைதம், கடவுள் வேறு நீ வேறு என்பது துவைதம், நீ கடவுளின் ஒரு பகுதி என்பது விசிஷ்டாத்வைதம். இது மிக சுருக்கமான வரையறை. ஒவ்வொன்றாக மிக தெளிவாக பார்ப்போம். முதலில் அத்வைதம் பற்றி சொல்லுங்கள் குருவே. ஆதிசங்கரர் போதித்தது இதுதானே? ஆமாம். அ கூட்டல் துவைதம் சமம் அத்வைதம். துவைதம் என்றால் 2, அத்வைதம் என்றால் இரண்டற்ற நிலை, அதாவது வேற்றுமையற்ற நிலை. இதன் மைய கருத்து என்னவென்றால், பரம்பொருள் ஒன்றே ஒன்றுதான், அதுவே பிரம்மம். நாமும் இந்த உலகமும் கடவுளும் அடிப்படையில் ஒன்றே என்பதுதான் அத்வைதத்தின் சாரம். நாமும் உலகமும் கடவுளும் ஒன்றா? இது எப்படி சாத்தியம்? எனக்கு குழப்பமாக இருக்கிறது. உன் குழப்பம் இயல்பானதுதான் காக்கை பாடினி. உன்னைப் போலவே பலரும் குழம்புகின்ற அல்லது ஏற்க மறுக்கின்ற தத்துவமாக இது இருக்கிறது. ஆனால் அத்வைதம் தர்க்க ரீதியாக மிக தெளிவாக இந்த கோட்பாட்டை முன்வைக்கிறது. இருப்பது பிரம்மம் மாத்திரம்தான், பிரம்மத்திற்கு அந்நியமாக எதுவும் இல்லை. பிரம்மத்திற்கு இலக்கணம் சொல்ல வேண்டுமென்றால் மிக முக்கியமானது அதன் பரிபூரண தன்மை. பிரம்மத்திலிருந்து அந்நியமாக எவையேனும் இருக்குமேயானால் அந்த பிரம்மத்தின் பரிபூரண தன்மைக்கு குறை வந்துவிடும் அல்லவா? தனக்கு வேறாக இன்னொன்று இல்லாது இருப்பதுதானே பரிபூரணமாக இருக்க முடியும். எனவே பிரம்மம் என்னும் அந்த பரமாத்மாவிலிருந்து வேறுபட்டு ஜீவாத்மாக்கள் இருக்க முடியாது. இருப்பது ஒன்றுதான், பல அல்ல. ஆனால் நாம் கண்முன்னே கோடான கோடி ஜீவர்களையும் உலக காட்சிகளையும் காணுகிறோமே. இவை அனைத்தும் வெறும் பொய்த்தோற்றங்கள்தான், காட்சி பிழைகள்தான், கானல் நீர்தான், கனவு போன்றவைதான் என்று அத்வைதம் சொல்கிறது. இதன் அடிப்படை சூத்திரம் பிரம்ம சத்தியம் ஜகன்மித்யா ஜீவோ பிரம்மைவனாபரக, அதாவது பிரம்மம் இறைவன் மட்டுமே உண்மை, ஜகத் உலகம் ஒரு பொய்த்தோற்றம், ஜீவன் நீ அந்த பிரம்மத்தை தவிர வேறல்ல. குருவே, ஜீவாத்மாக்களெல்லாம் வெறும் பொய்த்தோற்றங்கள் என்று கூறினீர்கள். இப்போது ஜீவாத்மாவாகிய நான் பிரம்மம் என்று கூறுகிறீர்கள். நான் பொய்த்தோற்றமா அல்லது பிரம்மமா? நீ உன்னை இந்த உடலும் மனமும் சேர்ந்த கூட்டாகிய தனி ஜீவனாக நினைத்தால் அது வெறும் பொய்த்தோற்றம்தான். ஆனால் இந்த பொய்த்தோற்றத்திற்கு ஆதாரமாக இருப்பது பரமாத்மா என்னும் அந்த பிரம்மம் என்பதால் உண்மையில் நீ அந்த பிரம்மமே. பொய்த்தோற்றங்கள் கூட அந்த பிரம்மத்திற்கு அந்நியமாக இருக்க முடியாது. மங்கிய வெளிச்சத்தில் ஒரு கயிறு பாம்பாக தெரிவது போலதான் இந்த உலகமும் ஜீவர்களும். பாம்பு என்னும் தோற்றம் எப்படி கயிற்றுக்கு அந்நியமாக இருக்க முடியாதோ, அதுபோல் இந்த உலக தோற்றமும் பிரம்மத்திற்கு அந்நியமல்ல. ஆகவே எல்லாம் பிரம்மமயம்தான், நீ அந்த பிரம்மமே. கேட்பதற்கே மலைப்பாக இருக்கிறது. உலகம் பொய் என்கிறீர்கள், ஆனால் அந்த தூணில் மோதினால் எனக்கு வலிக்கிறதே,
வேளா வேளைக்கு பசி எடுக்கிறதே, இவையெல்லாம் எப்படி பொய்யாகும்? ஒரு கனவு காண்கிறாய். கனவில் உன்னை ஒரு புலி துரத்துகிறது. கனவு கண்டு கொண்டிருக்கும் வரை அந்த புலி உனக்கு உண்மையாக தெரிகிறது. அதை பற்றிய பயம், அதனிடமிருந்து தப்பிப்பதற்கு நீ நடத்தும் போராட்டம் யாவும் உண்மையாக தெரிகின்றன. விழித்த பிறகு காடு, கடும் புலி எல்லாம் பொய்யென போய்விடுகின்றன அல்லவா? அதுபோலதான் இப்போது உண்மையாக தெரியும் இந்த உலகம் ஞானம் என்னும் விழிப்பு வரும்போது பொய் என்று புரிய வரும். அப்படியானால் அத்வைதத்தில் கடவுள் என்றால் யார்? அவர் எங்கே இருக்கிறார்? அத்வைத தத்துவத்தின்படி பிரம்மம் என்று சொல்லப்படுவதே முழுமுதற் கடவுள். பிரம்மம் என்பது நிர்குணமானது, அதாவது உருவமற்றது, குணமற்றது, சர்வ வியாபகமானது. அது எந்த பெயரோ உருவமோ அற்ற தூய சைத்தன்யம், அடையாளங்கள் அற்ற ஆனந்த சொரூபம். மதங்கள் எல்லாம் மேலை நாட்டு மதங்கள் உட்பட இறப்புக்கு பிந்தைய நிலையை பற்றி பேசுகின்றன. இந்திய வைதீக மதங்கள் முக்தி என்பதையே இறுதி இலட்சியமாக உரைக்கின்றன என்று நான் அறிந்திருக்கிறேன். அத்வைத தத்துவம் முக்தி என்பதை எவ்வாறு வரையறுத்திருக்கிறது? மகளே, அத்வைதப்படி முக்தி என்பது இனி எதிர்காலத்தில் அடையப்பட வேண்டியதல்ல, எங்கோ போய் பெற வேண்டியதல்ல. முக்தி என்பது இப்போது இங்கேயே இருக்கிறது. முக்தி என்றால் விடுதலை என்று பொருள். இப்போது ஜீவாத்மாக்கள் பந்தப்பட்டிருக்கின்றன. அவை அந்த பந்தத்திலிருந்து விடுபடுவதே முக்தி என்பதே பெரும்பாலான மதங்களின் கோட்பாடு. ஆனால் அத்வைதப்படி உண்மையில் நாம் பந்தப்பட்டிருக்கவில்லை. பந்தப்பட்டிருப்பது போல் தோன்றுவது வெறும் மாயை, பொய்த் தோற்றம். அந்த மாயையை உணர்ந்து நாம் நிஜஸ்வரூபத்தை அறிவதே போதுமானது. முக்தி என்பது இல்லாததை அடைவது அல்ல, இருப்பதை அறிவது. இதை அறிந்து இதிலேயே சந்தேகமின்றி நிலை பெறுபவன் யாரோ அவனே ஜீவன் முக்தன் எனப்படுகிறான். ஜீவன் முக்தி அடைந்தவர் உலகத்தை பார்ப்பார், ஆனால் அது தோற்றம் என்பதை அறிந்து பற்று இல்லாமல் வாழ்வார். இந்த உடலை நீத்த பிறகு பிரம்மமயமாக ஆவதை விதேக முக்தி என்பார்கள். அத்வைதம் பற்றி எளிமையாக எடுத்துரைத்தீர்கள். விசிஷ்டாத்வைதம் பற்றியும் கூறுங்கள் குருவே. விசிஷ்டாத்வைதம் என்ற சொல்லின் பொருள் என்ன? விசிஷ்ட கூட்டல் அத்வைதம். விசிஷ்ட என்றால் விசேஷமான அல்லது தனித்தன்மை வாய்ந்த என்று பொருள். சங்கரர் சொன்னது போல ஒன்றேதான், ஆனால் அந்த ஒன்றுக்குள் பிரிவுகள் உண்டு என்கிறார் ராமானுஜர். இதற்கு உதாரணம் மாதுளம் பழம். மாதுளம் பழம் ஒன்றுதான், அத்வைதம். ஆனால் அதை உடைத்தால் உள்ளே விதைகள் இருக்கின்றன, சதை இருக்கிறது, தோல் இருக்கிறது அல்லவா? அவை பழத்தின் பகுதிகள் தானே? அதுபோல மாதுளம் பழம் நாராயணன், பிரம்மம். விதைகள் ஜீவாத்மாக்கள், நீ நான். தோல் சதை உலகம், பிரகிருதி. நாம் கடவுளின் ஒரு பகுதி, அம்ச, ஆனால் கடவுளே அல்ல. ஓ, அத்வைதத்தில் நான் கடவுள், விசிஷ்டாத்வைதத்தில் நான் கடவுளின் ஒரு பகுதி, சரியா? சரியாக சொன்னாய் காக்கை பாடினி. இதற்கு ராமானுஜர் சொல்லும் மிகச் சிறந்த உதாரணம் சரீர சரீரி பாவம், பாடி அண்ட் சோல். உன் உடலை எடுத்துக்கொள். உடலும் நீதான், உயிரும் நீதான். ஆனால் உடல் வேறு, உயிர் வேறுதானே? உயிர் உடலை ஆட்டி வைக்கிறது, உடல் உயிருக்கு கட்டுப்பட்டது. இங்கே உயிர், சோல், அந்த நாராயணன், பரமாத்மா. உடல், பாடி, இந்த உலகம் மற்றும் நாம், ஜீவாத்மா. நாம் இறைவனின் உடலாக இருக்கிறோம். அவன் நமக்கு உயிராக இருக்கிறான். அதனால் அவனுக்கும் நமக்கும் பிரிக்க முடியாத உறவு, அப்ரிதக் சித்தி உண்டு. எப்படி ஒரு மனிதனின் உடலும் உயிரும் வேறு வேறாக இருந்தாலும் உயிர் உடலுக்குள் இருந்து அதை இயக்குகிறதோ, உடல் உயிரை சார்ந்திருக்கிறதோ, அதுபோலவே ஜீவாத்மாக்களும் ஜட உலகமும் பரமாத்மாவின் சரீரமாக உடலாக இருக்கின்றன. பரமாத்மா அந்த சரீரத்தின் உயிராக இருக்கிறார். ஓஹோ, அப்படியானால் எல்லாம் கடவுளுக்குள் அடங்கியவை என்ற அர்த்தமா? ஆம், விசிஷ்டாத்வைதம் அதையே சொல்கிறது. ஜீவன்களும் உலகமும் கடவுளுக்குள் அடங்கியவை, கடவுளை சார்ந்தவை.
அவை கடவுளிலிருந்து பிரிக்க முடியாதவை, ஆனால் அவை கடவுளே அல்ல. எப்படி ஒரு மனிதன் உடல் உயிர் இரண்டின் கலவையாக இருந்தாலும் அவனது உடல் அவனது உயிர் அல்லவோ, அதுபோலவே இதை அப்ருதக் சித்தி, அதாவது பிரித்தெடுக்க முடியாத தன்மை என்று சொல்கிறார் ராமானுஜர். கடவுள், ஜீவன், உலகம் ஆகிய மூன்றும் வெவ்வேறு பொருள்கள் என்றாலும் அவை ஒரே தொகுப்பாக கருதப்படுகின்றன. இதை ஏகத்துவம் என்று விசிஷ்டாத்வைதம் சொல்கிறது. அதாவது பிரம்மம் என்பது ஜீவன்கள் மற்றும் உலகத்தால் விசிஷ்டமானது, குவாலிஃபைடு. இது எப்படி அத்வைதத்திலிருந்து வேறுபடுகிறது? அத்வைதத்தின்படி பரமார்த்திக நிலையில் ஜீவன், உலகம் அனைத்தும் மித்யா, தோற்றம் என்று ஆனது. இறுதியில் பிரம்மம் மட்டுமே மிஞ்சும். ஆனால் விசிஷ்டாத்வைதத்தின்படி ஜீவன்களும் உலகமும் நித்தியமானவை, உண்மையானவை. அவை கடவுளோடு இரண்டர கலந்து விடுவதில்லை, மாறாக கடவுளுக்குள் அடங்கியிருக்கும். ஒரு மரத்தின் கிளைகள், இலைகள், காய்கள் எல்லாம் மரத்திலிருந்து வேறுபட்டவைதான். ஆனால் அவை மரத்துக்குள்ளேயே அடங்கியுள்ளன, மரத்தின் பகுதியாக இருக்கின்றன. அதுபோல அத்வைதத்தின்படி பிரம்மம் என்பது நிர்குணமானது, அதாவது உருவமோ குணமோ இல்லாதது. அத்வைதம் முன்வைத்த நிர்குண பிரம்மம் என்ற கருத்தை விசிஷ்டாத்வைதம் ஏற்கவில்லை. பிரம்மம் என்பது கல் போல உணர்வற்றதாக இருக்க முடியாது என்பது விசிஷ்டாத்வைதத்தின் வாதம். விசிஷ்டாத்வைதத்தின்படி பிரம்மம் என்பது நாராயணன். அவருக்கு அனந்த கல்யாண குணங்கள், இன்ஃபைனைட் ஆஸ்பீஷியஸ் குவாலிட்டிஸ் உண்டு. அவர் கருணை கடல், சர்வ வல்லமை படைத்தவர். அவருக்கு உருவம் உண்டு, அது ஒளிமயமானது. அப்படியானால் இதில் முக்தி என்பது என்ன? அத்வைதத்தில் நீ சர்க்கரையாகவே மாறிவிடுவாய். மாறிவிடுவாய் என்பதை விட நீ சர்க்கரையாகவே இருக்கிறாய் என்று சொல்வது மிக பொருத்தமானது. ஆனால் விசிஷ்டாத்வைதத்தில் நீ எறும்பாக இருந்து சர்க்கரையை ருசிப்பாய். விசிஷ்டாத்வைதத்தின்படி முக்தி என்பது இறைவனோடு கலந்து இரண்டர ஆகிவிடுவதல்ல. அது இறைவனின் திருவடிகளை அடைந்து அவருடைய சாமீபியத்தை, அண்மையை அடைவது. முக்தி அடைந்த ஜீவாத்மா பரமாத்மாவைப் போலவே ஆனந்தத்தை அனுபவிக்கும். ஆனால் பரமாத்மாவைப் போல சர்வ சக்தி படைத்ததாக இருக்காது. அது நித்தியமான ஒரு சேவகனாக பரமாத்மாவிற்கு பணி செய்யும். இப்போது புரிகிறது. சரி, மூன்றாவது துவைதம், இதை பற்றி சொல்லுங்கள் குருவே. இந்த தத்துவத்தை பரப்பியவர் ஸ்ரீ மத்வாச்சாரியார். துவைதம் என்றால் இரண்டு என்று பொருள். அத்வைதம் வேற்றுமையை மறுத்தபோது துவைதம் வேற்றுமையை வலியுறுத்துகிறது. அதாவது கடவுளும் ஜீவனும் உலகமும் ஆகிய மூன்றுமே வேறு வேறு என்று சொல்கிறது. இது அத்வைதத்திற்கு நேர் எதிரானது போல தெரிகிறது. ஆம், அத்வைதத்திற்கு நேர் எதிரானதுதான். துவைதம் 5 விதமான நிரந்தரமான வேறுபாடுகளை வலியுறுத்துகிறது. 1. கடவுளுக்கும் ஜீவனுக்கும் வேறுபாடு. பரமாத்மா வேறு, ஜீவாத்மாக்களான நாம் வேறு. 2. கடவுளுக்கும் ஜடப்பொருளுக்கும் வேறுபாடு. ஜடப்பொருட்களான இந்த உலகம் கடவுளிலிருந்து வேறுபட்டது. 3. ஜீவனுக்கும் வேறுபாடு. ஒரு ஜீவாத்மா இன்னொரு ஜீவாத்மாவிலிருந்து வேறுபட்டது. ஒவ்வொரு ஜீவனும் தனித்துவம் வாய்ந்தது. 4. ஜீவனுக்கும் ஜடப்பொருளுக்கும் வேறுபாடு. ஜீவாத்மா ஜடப்பொருட்களிலிருந்து வேறுபட்டது. 5. ஜடப்பொருளுக்கும் வேறுபாடு. ஒரு ஜடப்பொருள் இன்னொரு ஜடப்பொருளிலிருந்து வேறுபட்டது. உதாரணமாக, ஒரு கல் வேறு, ஒரு மரம் வேறு. பஞ்சபேதம் என்று கூறப்படுகிற இந்த வேறுபாடுகள் துவைத தத்துவத்தின் மிக முக்கிய அம்சம். இந்த 5 வேறுபாடுகளும் நித்தியமானவை, நிரந்தரமானவை என்று துவைதம் கூறுகிறது. அதாவது ஒருபோதும் ஒன்று இன்னொன்றோடு கலந்து பேதமற்ற நிலையை அடைவதில்லை. கடவுள் பற்றி துவைதம் என்ன சொல்கிறது? துவைதத்தில் விஷ்ணுவே சர்வ வல்லமை படைத்த பரம்பொருள். அவர் மட்டுமே சுயாதீனமானவர். மற்ற ஜீவன்கள், ஜடப்பொருட்கள் அனைத்தும் அவரையோ அல்லது அவரது சக்தியையோ சார்ந்து இருப்பவை. அவர் உலகம், ஜீவன்கள் அனைத்திற்கும் அதிபதி. அவர் கருணையுள்ளவர், பக்தியை ஏற்று அருள்பவர். அப்படியானால் முக்தி என்றால் என்ன? நாம் இறைவனுடன் கலந்து விடுவோமா? இல்லை, நாம் ஏற்கனவே சொன்னேனே, துவைதத்தில் ஒன்று இன்னொன்றில் பேதமற்று கலப்பது என்று பேச்சுக்கே இடமில்லை. துவைதத்தின்படி முக்தி என்பது இறைவனின் அண்மையை அடைவது.
முக்தி அடைந்த ஜீவன் பரமாத்மாவான விஷ்ணுவின் சாம்ராஜ்யத்தை அடைந்து நிரந்தரமான ஆனந்தத்தை அனுபவிக்கும். ஆனால் ஜீவன் எப்போதும் ஜீவனாகவே இருக்கும், இறைவனோடு ஒன்றாகிவிடாது. முக்தி பற்றி துவைதம் சொல்வதும் விசிஷ்டாத்வைதம் சொல்வதும் ஏறக்குறைய ஒத்த தன்மையுடையவை போல தெரிகிறதே. வைகுண்ட லோகத்தை அடைவதுதான் முக்தி என்று இரு தத்துவங்களும் கூறுகின்றனவே. ஆனால் துவைதத்தில் மற்றொரு ஒரு புதுமையான வேறுபாட்டை சொல்கிறார். அதாவது ஆனந்த தாரதமியம், கிராடேஷன் இன் பிளிஸ். முக்தி அடைந்த எல்லோருக்கும் ஒரே இன்பம் கிடைக்காது. ஒரு பெரிய குடத்தில் தண்ணீர் நிரப்பலாம், ஒரு சிறிய டம்ளரிலும் தண்ணீர் நிரப்பலாம். இரண்டுமே நிறைந்துள்ளன, ஆனால் அளவு வேறுதானே. அதுபோல பக்தர்களின் தகுதிக்கு ஏற்ப வைகுண்டத்திலும் இன்பத்தின் அளவு மாறுபடும். அனுமன் அனுபவிக்கும் இன்பம் வேறு, சாதாரண பக்தன் அனுபவிக்கும் இன்பம் வேறு. அங்கும் ஏற்றத்தாழ்வு, ஹைராக்கி உண்டு என்கிறார். குருவே, இந்த 3 தத்துவங்களுமே இறுதி இலட்சியமாக முக்தியை வலியுறுத்துகின்றன என்று நான் புரிந்து கொண்டேன். அந்த முக்தி நிலையை அடைய நாம் என்ன செய்ய வேண்டும் என்று அவை கூறுகின்றன? அதாவது முக்திக்கு சாதனங்களாக இந்த 3 தத்துவங்களும் கூறுபவை எவை? 1. அத்வைத வழி. அத்வைதத்தின்படி ஞானம்தான் முக்திக்கான பிரதான வழி. சங்கரர் சொல்கிறார், நீ ஏற்கனவே முக்தி நிலையில்தான் இருக்கிறாய், நீ அதை மறந்து விட்டாய். கழுத்தில் தங்க நகையை வைத்துக்கொண்டு வீடு முழுக்க தேடுகிறாய். ஒருவர் வந்து கழுத்தில் பார் என்கிறார். நீ நகையை புதிதாக அடைந்தாயா? இல்லை, இருந்ததை உணர்ந்தாய். அதுபோல சரியாக உன் உண்மை நிலையை நீ கண்டு உணர்ந்து விட்டால் நீ நித்திய சுத்த புத்த முக்த நிலையில் இருப்பதை உணர்ந்து கொள்வாய். ஸ்ரவணம், கேட்டல், மனனம், சிந்தித்தல், நிதித்தியாசனம், தெளிதல், இந்த ஞான விசார வழியையே அத்வைதம் வலியுறுத்துகிறது. கர்மயோகமும் பக்தியும் மனத்தை தூய்மைப்படுத்த உதவுவனவே அன்றி முக்திக்கு அவை நேரடியான மார்க்கங்கள் ஆகா. 2. விசிஷ்டாத்வைத வழி. விசிஷ்டாத்வைதம் பக்தி மார்க்கத்திற்கே மிக அதிக முக்கியத்துவம் அளிக்கிறது. கடவுளின் கருணையால் மட்டுமே முக்தி அடைய முடியும். பிரபத்தி, அதாவது முழுமையான சரணாகதி என்பது இதில் மிகவும் வலியுறுத்தப்படும் ஒரு வழி. கர்மயோகம், ஞானயோகம், பக்தி யோகம் என்று பல்வேறு படிகளை கூறினாலும் இறுதியில் பகவானிடம் முழுமையாக சரணடைவதே மிகச் சிறந்த வழி என்று ராமானுஜர் போதித்தார். இதில் மார்ஜால நியாயம் என்று ஒன்று சொல்லப்படுகிறது. மார்ஜால நியாயா, கேட் தியரி, அதாவது பூனைக்குட்டியை அதன் தாய் பற்றி கொள்வது போல. பூனைக்குட்டி கத்தினால் போதும், தாய் பூனை வந்து கவ்விக்கொண்டு போகும். நீ நாராயணா என்று கதறு, அவன் உன்னை காப்பான். 3. துவைத வழி. துவைதம் பக்தி மார்க்கத்திற்கே அதிக முக்கியத்துவம் அளிக்கிறது. கடவுளின் கருணையால் மட்டுமே முக்தி அடைய முடியும். அதற்காக இடைவிடாத பக்தி, நாம சங்கீர்த்தனம், வழிபாடு, சத்கர்மங்கள், நல்ல செயல்கள் போன்றவற்றை வலியுறுத்துகிறது. ஞானமும் கர்மமும் பக்தியை கூட்ட உதவும் என்றாலும் பக்திதான் முக்திக்கு நேரடி வழி என்கிறார் மத்வர். துவைதத்தில் மர்க்கட நியாயம் என்று ஒன்று சொல்லப்படுகிறது. மர்க்கட நியாய, மங்கி தியரி, அதாவது குரங்கு குட்டி தன் தாயை பற்றி கொள்வது போல. குரங்கு குட்டிதான் தாயை இறுக்கி பிடித்து கொள்ள வேண்டும், தாய் பிடிக்காது. அதுபோல நீதான் வைராக்கியத்தோடு இறைவனை பற்ற வேண்டும், கடமைகளை செய்ய வேண்டும். வெறுமனே சரணாகதி அடைந்தால் போதாது, முயற்சியும் வேண்டும். குருவே, ஒரு வரலாற்று சந்தேகம். சங்கரர், ராமானுஜர், மத்வர் இவர்கள்தான் இந்த தத்துவங்களை கண்டுபிடித்தார்களா? அதற்கு முன் இவை இல்லையா? மிகச் சிறந்த கேள்வி காக்கை பாடினி. இவர்கள் யாரும் புதிய மதத்தையோ புதிய தத்துவத்தையோ கண்டுபிடிக்கவில்லை. வேதாந்தம் என்பது அனாதி, தொடக்கமற்றது. உபனிஷதங்கள் காலம் தொட்டே இந்த சிந்தனைகள் இருந்தன. இந்த மூவரும் பாஷ்யக்காரர்கள், கமெண்டேட்டர்ஸ், அதாவது ஏற்கனவே இருந்த உபனிஷதங்கள், பிரம்மசூத்திரம், பகவத்கீதை ஆகியவற்றுக்கு தங்கள் கோணத்தில் உரை எழுதி அதை ஒரு முறையான அமைப்பாக சிஸ்டமடைஸ் மாற்றியவர்கள். ஆதிசங்கரர் அத்வைதம். காலம் கிபி 788-820.
8ஆம் நூற்றாண்டு. இவர் மிக குறைந்த காலமே 32 ஆண்டுகள் வாழ்ந்தார். இவருக்கு முன்பே கௌடபாதர் போன்ற அத்வைத பொருமார்கள் இருந்தனர். புத்த மதம் இந்தியாவில் பரவி வேதாந்த கருத்துகள் மங்கிய காலத்தில் சங்கரர் தோன்றி அத்வைதத்தின் மூலம் வேதாந்தத்தை நிலைநிறுத்தினார். ஸ்ரீ ராமானுஜர் விசிஷ்டாத்வைதம். காலம் கிபி 1017 1137. 11ஆம் நூற்றாண்டு. இவர் 120 ஆண்டுகள் வாழ்ந்தார். இவருக்கு முன்பே ஆழ்வார்கள் பக்தி நெறியை பரப்பியிருந்தார்கள். நாதமுனிகள், யமுனாச்சாரியார் போன்றோர் இவருக்கு முன்னோடிகள். ராமானுஜர் போதாயன விருத்தி போன்ற பழமையான நூல்களை ஆதாரமாக கொண்டு இந்த தத்துவத்தை வளர்த்தார். ஸ்ரீ மத்வாச்சாரியார் துவைதம். காலம் கிபி 1238 1317. 13ஆம் நூற்றாண்டு. இவர் காலத்தில் அத்வைதம் மிக வலுவாக இருந்தது. உலகம் பொய் என்ற கருத்தை எதிர்த்து உலகம் உண்மை, பேதம் உண்மை என்று ஆணித்தரமாக வாதிட வந்தவர் மத்வர். ஆக இவர்கள் செய்ததெல்லாம் வேதத்தில் மறைந்திருந்த உண்மைகளை துலக்கி காட்டியதுதான். குருவே, இந்த ஆச்சாரியர்கள் உபனிஷதங்கள், பிரம்மசூத்திரம், பகவத்கீதை ஆகியவற்றுக்கு தங்கள் கோணத்தில் உரை எழுதினார்கள் என்று கூறினீர்கள். ஒரே உபனிஷத வாக்கியத்திற்கு இவர்கள் எப்படி வெவ்வேறு விதமாக பொருள் கொள்கிறார்கள் என்பதற்கு ஒரு உதாரணம் அறிய விரும்புகிறேன். சாந்தோக்கிய உபனிஷதத்தில் வரும் தத்துவம் அசி, நீயே அதுவாக இருக்கிறாய் என்ற ஒரே வாக்கியத்திற்கு இவர்கள் எப்படி 3 விதமாக அர்த்தம் சொன்னார்கள்? இது வேதாந்தத்தின் உச்சகட்ட விவாதம். இதை கவனமாக கேள். வாக்கியம் தத், அது இறைவன். துவம், நீ ஜீவன். அசி, இருக்கிறாய். 1. சங்கரரின் அத்வைத உரை. சங்கரர் பாகத்யாக லக்ஷணே என்னும் பொருள்கோள் முறையில் இதற்கு உரை கூறுகிறார். உதாரணம், அந்த தேவதத்தனே இந்த தேவதத்தன் என்று சொல்வது போல. நாம் ஓரிடத்தில் ஒரு காலத்தில் பார்த்த தேவதத்தன் என்னும் ஒருவரை மற்றோரிடத்தில் மற்றொரு காலத்தில் வேறு பெயரிலும் வேறு வேடத்திலும் சந்தித்தாலும் அவர்தான் இவர் என்று சொல்லும்போது எப்படி அவர் இவர் என்னும் இருவருடைய நடை உடை பாவனைகளில் அன்று இன்று என்ற இரு காலகட்டங்களில் உள்ள வேற்றுமைகளை தள்ளிவிட்டு இருவருக்குள்ளும் உள்ள ஏதோ ஒரு ஒற்றுமையை, இதுதான் நிரந்தரம், மற்றவையெல்லாம் கால தேசங்களால் ஏற்பட்ட வெளி வேற்றுமைகள் என்று தீர்மானித்து இருவரும் ஒருவரே என்று தீர்மானிக்கிறோமோ அதே முறையில் அதுவே நீயாக உழாய் என்ற வாக்கியத்தில் அது என்ற பரமாத்மாவிடத்தில் உள்ள படைப்பாற்றல், மாயா ஆற்றல் முதலிய மானிடமல்லாத குணங்களை தள்ளிவிட்டு அவ்விதமே நீ என்ற ஜீவாத்மாவிடத்தில் குடிகொண்டிருக்கும் அஞ்ஞானத்தையும் உடல், மனது, புத்தி முதலிய மானுடத் தன்மைகளையும் தள்ளிவிட்டால் அதுவும் நீயும் ஒன்றே என்பது விளங்கும் என்பது சங்கரர் கூறும் பொருள். தத், பரம்பொருள், படைப்பாற்றல் முதலிய மாயையோடு கூடியது. துவம், ஜீவன், அறியாமையோடு கூடியவன். இங்கே அந்த வேஷங்களை, மாயையையும் அறியாமையையும் நீக்கிவிட்டால் உள்ளே இருக்கும் பொருள் சைத்தன்யம் ஒன்றுதான். எனவே நீ கடவுளாகவே இருக்கிறாய், ஐடென்டிட்டி. 2. ராமானுஜரின் விசிஷ்டாத்வைத உரை. இந்த வாசகத்துக்கு உரை கூற ராமானுஜர் சமானாதிகரண்யம், கோஆர்டினேட் ரிலேஷன் என்ற இலக்கணத்தை பயன்படுத்துகிறார். உதாரணம், நீலோத்பலம், நீலத்தாமரை. நீலம் என்பது குணம், தாமரை என்பது பொருள். இரண்டும் ஒன்றா? இல்லை. ஆனால் நீலத்தை விட்டு தாமரை தனியாக இருக்க முடியுமா? தத், உலகத்தை படைத்த பரமாத்மா. துவம், உனக்குள் அந்தர்யாமியாக இருக்கும் அதே பரமாத்மா. எனவே நீ இறைவனின் சரீரமாக, உடலாக இருக்கிறாய். நீ வேறு, அவன் வேறுதான்.
ஆனால் உனக்குள் அவன் இருக்கிறான். 3. துவைத உரை மத்வர். மத்வர் இந்த வாக்கியத்தை முற்றிலும் வித்தியாசமாக பிரிக்கிறார். சில இடங்களில் அவர் அதத்வம் அசி சா ஆத்மா அதத்வம் அசி என்று பிரிக்கிறார். பொருள், நீ அது இல்லை, யூ ஆர் நாட் தட். அல்லது வழக்கமான பிரிப்பில் தஸ்யத்வம் அசி என்று பொருள் கொள்கிறார். பொருள், நீ அவனுடையவனாக இருக்கிறாய், யூ ஆர் ஹிஸ். ஆக அத்வைதம் சொல்கிறபடி ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் ஏகமாகவோ, விசிஷ்டாத்வைத கூற்றின்படி ஜீவாத்மா பரமாத்மாவின் ஓர் அம்சமாகவோ இருக்க முடியாது. ஆன்மாக்கள் வேறு, பரம்பொருள் வேறு என்பது மத்வரின் உரை. ஆஹா, ஒரே வரியில் இவ்வளவு அர்த்தங்களா? அத்வைதம் நான் கடவுள், விசிஷ்டாத்வைதம் நான் கடவுளின் உடல், துவைதம் நான் கடவுளுடையவன். சங்கரருக்கு கடவுள் ஒரு சக்தி அல்லது உணர்வு. ராமானுஜருக்கும் மத்வருக்கும் கடவுள் ஒரு புருஷன், பர்சன். சரியா? அற்புதம் காக்கை பாடினி, மிக தெளிவாக புரிந்து கொண்டாய். அடுத்து உலகம் பற்றிய பார்வை. சங்கரர் ஜகத் மித்யா, உலகம் பொய் என்றார். மற்றவர்கள் இதை ஏற்றார்களா? இல்லை, கடுமையாக எதிர்த்தார்கள். அத்வைதம். சங்கரர் உலகம் மித்யா என்றார். மித்யா என்றால் இருப்பது போல் தோன்றும், ஆனால் விசாரித்தால் மறையும். கனவு காண்பவனுக்கு கனவு உண்மை, விழித்தவனுக்கு அது பொய். ஞானிக்கு உலகம் இல்லை, பிரம்மம் மட்டுமே உள்ளது. விசிஷ்டாத்வைதம். ராமானுஜர் கேட்கிறார், கடவுள் உண்மையானவர் என்றால் அவர் படைத்த உலகம் எப்படி பொய்யாகும்? உலகம் இறைவனின் லீலா விபூதி, பிளே கிரவுண்ட். இது இறைவனின் உடல். உன் உடல் எப்படி உண்மையோ அப்படி இந்த உலகமும் உண்மை. இது மாயை அல்ல, இது இறைவனின் மகிமை. துவைதம். மத்வர் இன்னும் ஒரு படி மேலே போய் ஜகத் சத்தியம், உலகம் மிக மிக உண்மை என்கிறார். இந்த உலகம் ஒரு சிறைச்சாலை போன்றது அல்லது பள்ளிக்கூடம் போன்றது. இது உண்மையாக இருந்தால்தானே நீ பாடம் படித்து வெளியேற முடியும். உலகம் பொய் என்றால் பக்தி பொய், வேதம் பொய், எல்லாமே பொய்யாகிவிடுமே என்று வாதிடுகிறார். குருவே, மூன்றுமே அற்புதமாக இருக்கின்றன. அத்வைதம் நானும் அவரும் ஒன்று, ஐடென்டிட்டி. விசிஷ்டாத்வைதம் நான் அவரின் ஒரு பகுதி, பார்ட் அண்ட் ஹோல். துவைதம் நான் அவரின் சேவகன், மாஸ்டர் அண்ட் சர்வெண்ட். ஆனால் இதில் அத்வைதத்தை மட்டும் ஏன் ஞான மார்க்கத்தின் உச்சம் என்று பலர் கொண்டாடுகிறார்கள்? மிகச் சிறந்த கேள்வி. விசிஷ்டாத்வைதம் மற்றும் துவைதம் ஆகிய இரண்டும் பக்தி மார்க்கங்கள். அங்கே நான் என்ற உணர்வு, ஈகோ இருக்கிறது. நான் பக்தன் என்ற மெல்லிய திரையாவது அங்கே இருக்கிறது. ஆனால் அத்வைதம் மட்டும்தான் அந்த நான் என்பதையே அழிக்கிறது. ஒரு உதாரணம் சொல்கிறேன். ஒருவன் கனவு காண்கிறான். கனவில் ஒரு ராஜாவை பார்க்கிறான். துவைதமும் விசிஷ்டாத்வைதமும் நான் பிரஜை, அவர் ராஜா என்று கனவிலேயே வணங்குவது. அத்வைதம் கனவிலிருந்து விழித்து கொள்வது. விழித்த பிறகு ராஜாவும் நீதான், பிரஜையும் நீதான் என்று உணர்வது. மற்ற இரு தத்துவங்கள் கடமுழுக்கும் ஜீவனுக்கும் இடையே நிரந்தரமான வேறுபாட்டை பேசும்போது அத்வைதம் அந்த வேறுபாடுகளை ஒரு தற்காலிகமான தோற்றமாக மட்டுமே பார்க்கிறது. ஞானம் வந்ததும் இந்த தோற்றங்கள் மறைந்துவிடும். இதுவே அத்வைதத்தின் உச்சபட்ச தனிச்சிறப்பு. மேலும் அது உனக்கு பயமற்ற நிலையை, அபயம் தருகிறது. இரண்டாவதாக ஒரு பொருள் இருந்தால்தானே பயம் வரும். எதிரி இருந்தால்தானே பயம். எல்லாமே நீயாக இருக்கும்போது யாரை பார்த்து பயப்படுவாய்? எதை விரும்புவாய்? அத்வைதம் மட்டும்தான் ஜீவன் முக்தி, லிபரேஷன் வைல் லிவிங் பற்றி பேசுகிறது. அதாவது சாவதற்கு முன்பே இந்த உடலோடு இருக்கும்போதே நீ முக்தி அடையலாம். மற்ற இரண்டிலும் மரணத்திற்கு பிறகு வைகுண்டம் சென்றால்தான் முக்தி. ஆஹா, இப்போதே இங்கேயே விடுதலை என்பது அத்வைதம் மட்டும்தானா? ஆம்,
அதனால்தான் அது அறிவு ஜீவிகளுக்கு பிடித்தமானதாக இருக்கிறது. ஆனால் பக்குவப்படாத மனதிற்கு அத்வைதம் ஆபத்தானது. பக்தி செய்து மனத்தை தூய்மைப்படுத்திய பிறகே அத்வைத ஞானம் நிலைக்கும். குருவே, இந்த மூன்றையும் ஒன்றைவிட ஒன்று சிறந்தது என்று வகைப்படுத்தி சொல்ல முடியுமா? அப்படி சொல்ல முடியாது காக்கைப்பாடினி. இவை அனைத்தும் மோட்சத்தை நோக்கிய வெவ்வேறு வழிகள். ஒருவருக்கு அத்வைதம் பொருந்தலாம், ஒருவருக்கு துவைதம் பொருந்தலாம், மற்றொருவருக்கு விசிஷ்டாத்வைதம் பொருந்தலாம். அது அவரவரின் மனநிலை, பக்தி, ஞானத் தேடல் ஆகியவற்றை பொறுத்தது. ஒவ்வொரு தத்துவமும் தன் போக்கில் மனித வாழ்வின் அடிப்படையான கேள்விகளுக்கு பதிலளிக்க முயல்கிறது. குருவே, கடைசியாக ஒரு கேள்வி. நான் எதை பின்பற்ற வேண்டும்? இது உன் மனத்தை பொறுத்தது காக்கைபாடினி. உனக்கு உணர்ச்சிகள் அதிகம் என்றால், அழுகையும் அன்பும் பொங்கினால் துவைதம் அல்லது விசிஷ்டாத்வைதத்தை பின்பற்று. இறைவனை தாயாகவோ எஜமானாகவோ நினைத்து சரணடை. உனக்கு அறிவு பசி அதிகம் என்றால், கேள்வி கேட்டு ஆராயும் குணம் இருந்தால் அத்வைதத்தை பின்பற்று. நான் யார் என்று விசாரி. உண்மையில் இவை மூன்றும் படிக்கட்டுகள். முதலில் துவைதம், இறைவா நான் உன்னுடையவன், ஐ ஆம் யோர்ஸ். அடுத்து விசிஷ்டாத்வைதம், இறைவா நீ எனக்குள் இருக்கிறாய், யூ ஆர் இன் மீ. இறுதியில் அத்வைதம், இறைவா நீயே நான், யூ ஆர் மீ. ஹனுமனே ராமனிடம் சொல்கிறார், தேகத்தால் பார்த்தால் நான் உன் தாசன், துவைதம். உயிரால் பார்த்தால் நான் உன் அம்சம், விசிஷ்டாத்வைதம். தத்துவத்தால் பார்த்தால் நீயே நான், அத்வைதம். எனவே எந்த பாதையில் சென்றாலும் சேருமிடம் ஒன்றுதான். சண்டை போடாமல் உன் சுபாவத்திற்கு ஏற்றதை எடுத்துக்கொள். குருவே, என் வாழ்நாளில் இருந்த மிகப்பெரிய குழப்பம் இன்று தீர்ந்தது. வேறுபாடுகள் தத்துவத்தில்தான் உண்டே தவிர அனுபவத்தில் இல்லை என்று புரிந்து கொண்டேன். சங்கரரின் அறிவும் ராமானுஜரின் கருணையும் மத்வரின் பக்தியும் எனக்கு வேண்டும். அற்புதம் மகளே, அந்த புரிதலே உனக்கு ஞானத்தை தரும். வேதாந்த சூரியன் உனக்குள் பிரகாசிக்கட்டும். ஓம் தத் சத். நன்றி குருவே, வணங்குகிறேன்.